பக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும். சித்தப்பிரமை போக்கிய அன்னை இசைமணி. மனைவிக்கு சித்தப்பிரமை. எங்கள் ஊருக்கு அருகில்தான் உடுமலைப்பேட்டை இருக்கிறது. அந்த நகரத்தில் முத்துராமலிங்கம் என்ற அன்பர் கர்ணம் வேலை பார்த்து கொண்டு வந்தார். சிறந்த பக்திமான். தெய்வ காரியங்களுக்கும் பூஜைகளுக்கும் தாராளமாக செலவிடுவார். அவருக்கும் வாழ்வில் ஒரு சோதனை. என்ன காரணமோ என்ன ஊழ்வினையோ அவர் மனைவிக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டது. சுய நினைவே அகன்றுவிட்டது. ஊரில் உள்ளவர்களும் தெரிந்தவர்களும் நோய் நீங்க பல யோசனைகளை கூறினார்கள். உடுமலை நகரில் பிரசித்தி பெற்ற மருத்துவர்களிடம் எல்லாம் சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றார்கள். மாதங்கள் பல உருண்டோடின. பல டாக்டர்கள் பல வகையான மருந்துகளை கொடுத்ததால் பக்க விளைவுகளும் எதிர் விளைவுகளும் ஏற்பட்டன. அதுவரை சித்தப்பிரமையோடு உலாவி வந்த மனைவிக்கு வலிப்பு நோய், வாத நோய், இளைப்பு என வியாதிகள் தோன்றின. அந்த அன்பர் மனம் வெறுத்து போனார். எவ்வளவோ செலவு செய்தும் பார்த்தார். சிறுக சிறுக அவருக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு தத்தளித்தார். யாராவது நம் குடும்பத்திற்கு செய்வினை வைத்திருப்பார்களோ என்ற எண்ணம் வரவே மருத்துவர்களிடம் செல்வதை குறைத்து கொண்டு மந்திரவாதிகளை நாடி சென்றார். அந்த மந்திரவாதிகள் மந்திரம், தந்திரம் என எந்திர தகடுகள் செய்து கொடுத்தனர். அந்த தகடுகள் வந்த பிறகு மனைவியின் நிலை மேலும் மோசமாயிற்று. அவருடைய மேல் அதிகாரிகள் அறிவுரைப்படி கோவையில் உள்ள புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனையான கேஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க விரும்பி டவுன் பஸ்ஸை எதிர்பார்த்தபடி நின்றிருந்தார். அப்போது அவர் காலடியின் கீழே தூசு படிந்த காகிதம் ஒன்று காற்றில் மோதி வந்து விழுந்தது. என்ன தோன்றியதோ காலடியில் வந்து கிடந்த அந்த காகிதத்தை எடுத்தார். அது 1975 வெளிவந்த இதயம் பத்திரிகையில் இருந்து கிழிக்கப்பட்ட தூசு படிந்த ஒரு காகிதம். அதை எடுத்து படித்தார். அருள் வழங்கும் மருவத்தூர் என்ற கொட்டை எழுத்துகளில் அச்சடிக்கப்பட்ட அந்த தாளில் சுயம்பு, அன்னை, அடிகளார் மூன்றும் கூடிய படம் இருந்தது. அதனை எடுத்து வேகமாக படித்தார். படிக்க படிக்க அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. மருத்துவமனைக்கு போக பஸ் பிடிக்க நின்றிருந்த அவர் மனைவியை அழைத்து கொண்டு உடுமலைக்கு திரும்பிவிட்டார். என்னையா, டாக்டர்களிடம் போனீர்களா? என்ன சொன்னார்கள் என்று அக்கம் பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பிவிட்டீர்கள் என்று கேட்டு நச்சரித்தார்கள். இதுவரை நான் நம்பி வந்த தெய்வம் என்னை கைவிடவில்லை. பூர்வ புண்ணியமும் சாமி பக்தியும் சேர்ந்து எனக்கு தெய்வமே ஒரு நல்ல வழி காட்டிவிட்டது. இவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு ஏறி இறங்குவதில் இனி புண்ணியம் இல்லை. இவள் இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, அடுத்து மேல்மருவத்தூர் போக போகிறேன். அந்த அம்மன் எனக்கு நல்வழி காட்டும் என்று எதிர்பாராமல் காலடியில் வந்து சேர்ந்த அந்த இதயம் பத்திரிகையின் காகித துண்டை எடுத்து கொடுத்து எல்லோரையும் படிக்கச் சொன்னார். என்ன சார், உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? டாக்டரிடம் போய் காட்டுவதை விட்டுவிட்டு ஒரு காகித துண்டை பார்த்துவிட்டு எங்கோ ஏதோ ஒரு அம்மன் கோயில் என்று ஓடுகிறீர்களே என்றனர் சிலர். அதுதான் சரி. இனி தெய்வம்தான் உங்கள் மனைவிக்கு கருணை காட்டி குணப்படுத்த வேண்டும். போய் வாருங்கள் என்றார் சிலர். ஒரு ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையன்று அன்பர் மனைவியோடு மேல்மருவத்தூர் வந்து சேர்ந்தார். அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டார். மகனே, நான் உன் மனைவியின் வியாதியை போக்குகிறேன், குணப்படுத்துகிறேன். கட்டியிருக்கும் ஆடையோடு நீராடி அந்த ஈரத்துடன் இவளை இந்த மண்ணில் அங்க பிரதட்சணம் செய்ய வையடா மகனே. அதன் பிறகு இந்த அம்மாவின் மகிமைகளையும் இந்த மண்ணின் மகிமைகளையும் நான் நிரூபிக்கிறேனடா மகனே. வியாதி நீங்கியதும் குறைந்தது 1008 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யடா மகனே. அதனால் உன் ஊழ்வினை தீருமடா மகனே, உத்தரவு மகனே என்று சொல்லியிருக்கிறாள் நம் அன்னை. அந்த அன்பர் அன்னையை வணங்கிவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு வெளியே வர எத்தனித்த போது மீண்டும் அவரை அழைத்து, மகனே, உன் பாவம் தணிய ஒரு வேள்வியை செய்து நிறைவு செய்து கொள்ளடா.
உத்தரவு மகனே என்றாள் அன்னை. அன்னையின் உத்தரவுப்படி மனைவியை ஈர உடையோடு அங்க பிரதட்சணம் செய்ய வைத்தார். அந்த பெண்மணி 3 முறை அங்க பிரதட்சணம் வந்தார். 3வது முறை அங்க பிரதட்சணம் வரும்போது அந்த பெண்மணிக்கே ஒரு புத்துணர்ச்சி வருவதை எல்லோரும் கண்டனர். அங்க பிரதட்சணம் முடித்து எழுந்த பெண்மணிக்கு இதுவரை இல்லாத அந்த சுய நினைவு திரும்பிவிட்டது. பழைய பேச்சு பாவனை எதுவும் இப்போது தென்படவில்லை. கணவனை நோக்கி, மாமா, நான் எங்கே இருக்கிறேன்? எனக்கு ஏன் இந்த கோலம்? என் குழந்தைகள் எங்கே? இப்போது நான் தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. என்ன நடந்தது என்று அடுத்தடுத்து கேட்டார். அவ்வாறு கேட்க கேட்க கணவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக ஆரம்பித்து விட்டது. அம்மாவின் எல்லையில்லா கருணையை எண்ணி எண்ணி நெகிழ்ந்து போனார். அன்னை கூறியபடி வீட்டில் குடும்ப நல வேள்வி நடத்தினார். அதன் பிறகு படிப்படியாக குணம் அடைந்து பூரண குணமடைந்து விட்டார். எல்லாம் நல்லபடி நடந்து விட்டதால் படிப்படியாக அன்னையை மறந்தார். அன்னை சொல்லிய 3வது கட்டளையை மறந்து போனார். அம்மா என்ன சொன்னாள்? ஈர உடையோடு அங்க பிரதட்சணம் செய்யவை, குடும்ப நல வேள்வி ஒன்றை நடத்திக்கொள், 1008 ஏழைகளுக்கு அன்னதானம் செய் என்றால் அல்லவா? முதல் 2ஐயும் நிறைவேற்றிவிட்டார். சந்தோஷ மிதப்பில் 3ஆம் கட்டளையை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார். அதுதான் ஊழ்வினை. ஓராண்டு முடிந்ததும் பழைய குருடி கதவை திரடி என்றபடி மீண்டும் சித்த பிரமை ஏற்பட்டு விட்டது. அந்த அன்பருக்கு மறுபடியும் கவலை ஏற்பட்டு விட்டது. மறுபடியும் அன்னையை வழிபட ஆரம்பித்தார். அன்னையிடம் முறையிட்டார். ஒரு நாள் கனவில் அடிகளார் தோன்றி, மகனே, நான் 1008 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய சொன்னேனே, அதை மறந்து விட்டாயே என கூறி மறைந்து விட்டார்கள். கனவு கலைந்து எழுந்த அன்பர், அம்மா, என்னை மன்னித்து விடு, பல்வேறு அலுவல் காரணமாக மறந்துவிட்டேன் என்று வேண்டிக் கொண்டு 1008 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். சரியாக 9வது நாளில் அவர் மனைவி மீண்டும் பூரண குணமடைந்தார். அன்னை சொல்வதை அப்படியே ஏற்று செய்ய வேண்டும். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.